வணக்கம் அன்பு நண்பர்களே. 2024ல புதிய வாழ்க்கைய தொடங்க போறோம். அன்பான ஒரு மனைவி, அதுவும் நம்ம காதலிச்சு கரம் பிடித்த ஒரு மனைவியோட வாழப் போகிறோம் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கனவுகளோட ஒரு மணமகன். நம்ம ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது, 2024 நம்ம வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான ஆண்டா இருக்கும், நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும், அதனால இந்த 2023 டிசம்பர் 31 காதலனை கைப்பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆயிரம் ஆயிரம் கனவுகளோட காதலனை கைப்பிடித்த காதலி. இந்த ரெண்ட பத்தியுமே எந்த உணர்வுகளும் இல்லாம ஜாதிங்கிற ஒற்றை புள்ளியினால ஒரு பெற்றோர் ஆணவ கொலை செய்து இளம் ஜோடிகள்ல ஒரு தன்னுடைய சொந்த மகளையே துள்ள துடிக்க கொலை செய்திருக்கக்கூடிய அதிர்ச்சியான சம்பவம் தான் பட்டுக்கோட்டை பகுதியவே நிலைகுலைய வச்சிருக்கு. நாட்களாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு இன்றைக்கு அவர்கள்தான் குற்றவாளி அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நிலையில பட்டுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஜுடிஷியல் கோர்ட்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம் அந்த பெண்ணினுடைய பெற்றோர் 2 பேருக்குமே 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் நடந்துச்சு, இந்த காதல் தீல என்னதான் பிரச்சனை, வாங்க நம்ம இந்த வீடியோல முழுசாவே பேசிடலாம். காதலுக்கு ஜாதி, மதம், மொழி, இனம் எதுவுமே எப்பவுமே தடையாவே இருந்தது இல்லைங்க. காதல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உணர்வு. அது 2 பேருக்கு இடையில எப்ப மலரும் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்கவே முடியாது. எங்கேயும் அப்படித்தான். தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்தினுடைய பெயர் தான் நெய்வ விடுதி. அந்த நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பெருமாள். பெருமாளுடைய மனைவி பேரு ரோஜா. இந்த தம்பதியர்களோட ஒரு மகள் 19 வயசாகுது, ஐஸ்வர்யா அப்படின்னு பேரு. அந்த பொண்ணுக்கும் அந்த பக்கத்து ஊரை சேர்ந்த பூவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய 20 வயசு பையனுக்கும் இடையில காதல் மலர்ந்தது. 2 பேரும் இன்னைக்கு நேரத்துல கடந்த 5 ஆண்டுகளா காதலிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே பள்ளி பருவத்துல இருந்தே தங்களுடைய காதலையும் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில தான் +2 முடிக்கிறாங்க, பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. மேற்கொண்டு 2 பேருமே படிக்கல. 2 பேருமே திருப்பூர்ல வேலை செய்யறாங்க. வேறு வேறு நிறுவனங்கள்ல தான் 2 பேருமே வேலை செய்யறாங்க. வீட்டை விட்டு வெகு தூரம் தள்ளி இருக்கிறதுனால 2 பேருக்கு இடையிலையும் காதல் ரொம்ப வேகமாவே வளர ஆரம்பிக்குது. காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவீன் தன்னோட கையில ஐஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யாங்கிற பெண்ணினுடைய பெயரை பச்சை குத்தி இருக்காரு. 2 பேரும் காதல்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறது பெற்றோர்களுக்கு தெரிய வருது. அதுல என்ன பிரச்சனை எங்க தொடங்குதுன்னா, நவீன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வாலிபர். சோ இந்த காதலுக்கு ஐஸ்வர்யாவினுடைய குடும்பத்தினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஜாதி குறுக்க நிக்குது. சோ அவங்க காதலுக்கு கட்டாயமா ரெட் கார்டு போட்டுருவாங்க, நமக்கு எந்த விதமான அனுமதியும் தரமாட்டாங்க அப்படிங்கிறத ஐஸ்வர்யாவும் கணிக்கிறாங்க. 2023 ஆண்டினுடைய இறுதி நாள் டிசம்பர் 31 இந்த 2 பேரும் காதலர்கள் சந்திக்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் நவீனும் சந்திக்கிறாங்க. இன்றோட நம்ம காதல் ஒப்பந்தம் முடிவுக்கு வருது, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம், அப்ப என்னோட பெற்றோரால உன்னை பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது, நம்ம காதல் அப்பதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உருகுறாங்க, மனதால வேதனைப்படுறாங்க. அதற்கு பின்பு 2 பேரும் உடனே கொஞ்சம் நண்பர்கள் முன்னாடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் முன்பு கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் தொடர்ந்து பல்லடம் பக்கத்துல போய் செட்டில் ஆயிடுறாங்க. எங்க பட்டுக்கோட்டையில இருந்தா நம்ம அப்பா அம்மா எப்படி தேடி வருவாங்க. அதுல ஐஸ்வர்யாவினுடைய பெற்றோர் இது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வாலிபனை நீ காதலிச்சுட்ட அப்படின்னு தெரிஞ்சதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. சோ கல்யாணம் நடந்துருச்சுன்னா எந்த லெவலுக்கும் போவாங்க, சோ உயிருக்கே ஆபத்து ஏற்படலான்ட்டு தான் அவங்க பல்லடத்துக்கு போறாங்க. இந்த நிலையில அந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் தேடுறாங்க. பெரும்பாலும் தேடுறாங்க, சரோஜாவும் தேடுறாங்க. 2 பேரும் ஐஸ்வர்யா என் பொண்ணை பார்க்கணும் தேடுறாங்க. அவர்கள் அப்படி தேடினது, தன் பொண்ணை கூட்டிட்டு வந்தது எல்லாம் கொலை செய்யறதுக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆணவ கொலை அந்த இடத்துல பலரையும் பட்டுக்கோட்டை நோக்கி இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்ன நடந்துச்சு அடுத்ததுன்னா, நேரா இவங்களை தேடி பல கட்டமும் அலையிறாங்க. ஒரு கட்டமா தகவல் கிடைக்குது, பல்லடம் பகுதியில இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுது. உடனே பல்லடம் போலீசார்கிட்ட போய் இப்படி உதவி கேட்கிறாங்க. யாரு? ஐஸ்வர்யாவினுடைய அம்மாவும் அப்பாவும் போறாங்க. பெருமாள் ரோஜா தம்பதியினர் போறாங்க, எங்க மகளை மீட்கணும் அப்படிங்கிறாங்க. பல்லடம் போலீசாரும் சல்லடை போட்டு தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு 19 வயசு ஆகுது. அவங்க ஒரு மேஜர், 18 வயதை தாண்டினவங்க. சோ இருந்தாலும் கூட நீங்க முறையா போய் அந்த உங்க அப்பா அம்மாவை கூட அனுப்பி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவோட போயிடறாங்க. இந்த இடத்துல இன்னொரு சட்டம் கூட நம்ம பேச வேண்டியிருக்கு. பெண்ணின் திருமண வயது 21.
ஸோ இப்ப 18 வயதுங்கிறது ஒரு ஓட்டுரிமை வயது தான், அவங்க ஒரு முடிவெடுக்கலாம் அவ்வளவுதான். ஸோ நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ இந்த ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. போகும்போதே அழுகுறாங்க, எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நீ சேஃபா இருடா, நீ சேஃபா இருடா அப்படின்னு அழுகுறாங்க. இந்த வீட்டுக்கு போன 31ஆம் தேதி திருமணம் முடிஞ்சிருக்கு. 2ஆம் தேதி, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி இந்த காதல் தம்பதிகளை பிரிச்சு ஐஸ்வர்யாவை அழைச்சிட்டு போறாங்க. உடனே நவீன் வந்து பின்னாடியே போறார். இந்த கார் எங்க வர போகுது, அவங்க கூடயே போயிடும், நம்ம ஒய்ஃபை எங்கதான் கூட்டு போறாங்கன்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் அவங்க இந்த காரினுடைய பின்னாடியே தன்னோட மோட்டார் சைக்கிள்ல போறாரு. அந்த கார் நெய்வ விடுதி, அதாவது ஐஸ்வர்யாவினுடைய கிராமம். அந்த ஊருக்குள்ள போன உடனே தான் அவர் திரும்பி சொந்த ஊருக்கு அவரை நோக்கி போறார். ஏன்னா அந்த ஊர் ரொம்ப டென்ஷனா இருக்கு, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் காதலிச்சிட்டான்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு தாக்கலாம் அடிக்கலாம் அப்படின்னா தகவல் வந்தோன்னா அவர் கிளம்பி போறார். 2ஆம் தேதி தன்னுடைய பெற்றோர்களோடு சென்ற ஐஸ்வர்யா 3ஆம் தேதி திடீர்னு தற்கொலை செய்து இறந்துகிட்டதா அந்த ஊரை மட்டும் கூப்பிட்டு அடக்க காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. போலீஸுக்கும் தகவல் சொல்லல. சில நாட்களே சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோக்கள் அந்த பகுதியில இருந்தே சில நல்ல உள்ளங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அது வைரலாகவும் ஆரம்பிச்சிச்சு. அதுல ஐஸ்வர்யாவை கொடுமைப்படுத்துற காட்சிகள், அவருடைய உடலை எரிக்கிற காட்சிகள் இதெல்லாம் பதிவாகி இருந்துச்சு. அதற்கு பின்புதான் நவீன் இது தொடர்பா போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அதுல இப்படி எங்களுக்குள்ளாடி ஒரு காதல் சம்பவம் நடந்துச்சு, நாங்க திருமணம் பண்ணியிருந்தோம், திருமணம் பண்ணி எங்களை பல்லடம் போலீசார் உதவியோட என் மனைவியை மட்டும் கூட்டு போனாங்க, கூட்டிட்டு போன அடுத்த நாளே அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லிட்டு வெளியில போலீஸ்ட கூட சொல்லாம இவங்களே எரியூட்டிட்டாங்கன்னு விசாரிக்கிறப்ப போலீஸ்காரங்க அடுக்கடுக்கா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பிரச்சனைக்கு மையமா இருந்தது நவீனினுடைய ஜாதி. அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை நீ காதலிச்சிட்ட அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொந்த மகளை ஆணவ கொலை செய்திருக்காங்க 2 பெற்றோர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இன்னைக்கு இது தொடர்பான வழக்கு பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி இருவருக்கும் 15 நாட்கள் ரிமாண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். காதல் புனிதமானது என்று சொல்கிறார்கள். காதல் என்பது ஜாதிகளை கடந்தது, மதங்களை கடந்தது, மொழிகளை கடந்தது, இனம் கடந்தது, உணர்வு கடந்தது. இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் வெளிநாட்டுல இருந்து மணப்பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. வெளிநாட்டு மணப்பெண்கள் நம் தமிழ் பசங்க பல பேரை காதலிச்சிருக்காங்க. ஸோ ஜாதியை கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்த ஒன்றுதான் காதல். அது எப்ப யாருக்கு யார் மேல மலரும் தெரியாது. ஆனால் இது போன்ற ஒரு துயர சம்பவங்கள்ல பெற்றோர் ஈடுபடக்கூடிய சம்பவம் என்று சொல்வது உண்மையிலேயே நாம் எல்லாம் ஒரு நல்ல படித்த சமூகத்தில் தான் இருக்கிறோமா, அல்லது படித்த பண்புள்ள மனிதர்கள் கூடாரத்தில் தான் வசிக்கிறோமா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புவதை தவிர்க்க முடியவில்லை. மற்றபடி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.